கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பில் களி கூர்ந்து மகிழுவோம். ஆமென். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு உலக காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம் என்று சொல்லி எத்தனையோ காரியத்துக்கு காத்திருக்கிறாங்க. எல்லாமே தடைகளாக இருக்கிறதே, காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி ஒரு பக்கம் கலங்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் நம்மை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பினால் நம்மை களி கூர்ந்து மகிழவும் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களும் இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த உலக பிரகாரமான நல்ல காரியங்களுக்காக இயேசுடைய சமூகத்துல காத்திருக்க போறீங்க. அவர் உங்களை அந்த காரியத்துல பாதுகாத்து சிறப்பாய் நடத்தி காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை மகிழ பண்ணுவார், மகிழ்ந்து களி கூறவும் செய்வார். அதே போலதான் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அதிலும் அவர் உங்களை சிறப்பாக நடத்தி உங்களை மகிழ பண்ணுவார். ஏன் சொன்னா நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். God bless you.